எங்கள் கட்சியில் ஜெனரேட்டர்களை உடைப்பவர் கிடையாதான். அதாவது கரூரில் ஜெனரேட்டரை உடைச்சிட்டாங்களாம். அது யார் உடைச்சா? உண்மையிலே விஜய் ஆளுங்க உடைச்சாங்களா, இல்லை வேறு ஆளுங்க இவங்க ஆளுங்க உடைச்சாங்களான்னு சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு, அதுக்குள்ளே அவர் எங்கள் கட்சியில் ஜெனரேட்டர்களை உடைப்பவர் கிடையாதுங்கிறார். இங்கே வந்திருக்கிற யாரும் ஜெனரேட்டரை உடைக்கிறவங்க இல்லை. இங்கே வந்திருக்கிற யாரும் ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கிறவங்க இல்லை. இங்கே வந்திருக்கிறவங்க யாரும் மின்கம்பத்தில் ஏறி குதிக்கிறவங்க இல்லை. எல்லாருமே கழகத்தின் கடமை வீரர்கள், கடமை தவறா வீரர்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் அது கரெக்ட், உங்கள் கட்சியில் ஜெனரேட்டர் உடைக்கிறவங்க கிடையாது. ஆனால் கடைக்கு கடை போய் பிரியாணியை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம அங்கே கடையில் இருக்கிறவனை அடித்து போடுறவங்க உங்கள் கட்சியில் இருக்கான். அதை ஒத்துக்கிறீங்கல்ல? அதனால் ஜெனரேட்டருக்கு உடைக்கிறவங்க கிடையாதுன்னா ஏதோ நீங்கள் ரொம்ப உத்தமர் மாதிரி பேசாதீங்க. அடுத்தது, ஆம்புலன்ஸ் டிரைவர்களே அடிப்பவர் எங்கள் கட்சியில் கிடையாதுங்கிறார். ஆனால் பொம்பளை போலீஸாக கையை பிடிச்சி இருக்கிறவங்க உங்கள் கட்சியில் இருக்கான். அதை ஒத்துக்கணும்ல? உருளம்பாக்கத்தில் திமுக கூட்டம் நடக்கும்போது பாதுகாப்புக்கு 2 பொம்பளை போலீஸ் வந்தால் கையை பிடிச்சிருத்தானா இல்லையா? இவங்களை ஜெனரேட்டருங்களை அடித்து நொறுக்கினவங்க கிடையாதுன்னு இல்லை. உங்களை இங்கே வந்துக்கிட்டு ஒரு கார்பரேஷன் ஏஇ அரசாங்க ஊழியர், அவரை போய் உங்கள் திமுக எம்எல்ஏ கன்னத்தில் இருந்தார். இவனாச்சும் ஜெனரேட்டர் அடித்தான், அவன் அரசு ஊழியர்களே அடிக்கிறான். உங்கள் அவன் பூரா உங்கள் கட்சியில் தானே இருக்கான். யோகியர் மாதிரி பேசுகிறீங்க. மின்கம்பம் மீது ஏறுபவர்கள் எங்கள் கட்சியில் கிடையாதான். மின்கம்பத்தில் இருக்கிற இரும்பு பூரா திருடிட்டு போய் வித்துறான் உங்கள். மீட்டிங்க்கு வந்துக்கிட்டால் வாழைத்தோப்பு, வாழை மரம், கரண்டி, வாளி, உப்பு பாக்கெட்டு எல்லாத்தையும் திருடிட்டு போகிறான். மின்கம்பத்தின் மீது ஏறுபவர்கள் கிடையாதான். அவன் விஜய் கட்சியில் இருக்கிறவர்களாச்சும் மின்கம்பத்தில் ஏறி விஜயை பார்க்கணுன்னு ஏறுறான். உங்கள் ஆளுகள்லாம் மின்கம்பத்தில் இருந்து இரும்பு திருடுறதுக்கு தானே போகிறான். யோகியல் மாதிரி போகிறாங்க. ஆனால் ஒரே விஷயம், அதெல்லாம் எல்லா கட்சியிலும் இருந்தாலும் ஒரே ஒரு ஆள் மட்டும் உங்கள் கட்சியில் தாங்க இருக்காங்க, வேறு கட்சியில் இல்லை. அந்த சார் உங்கள் கட்சியில் தான் இருக்காங்க. வேறு தமிழ்நாட்டில் எந்த கட்சியை நீங்கள் தேடினாலும் அந்த சார் உங்கள் கட்சியில் தான் இருக்கார்.